ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரத்துல பேசிட்டு இருக்கோம். ஒரு இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன் கிருஷ்ணா. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, சிந்தனையாளர்கள் இருக்காங்க, ஒரு அறிவுசார் வட்டங்கள் இருக்குல்ல. இவங்க வந்து ஒரு தமிழ் தேசத்தோட ஒரு புதிய வடிவம், எப்படின்னா ஒரு டெஃபினேஷன், இதுதான் ஒரு குறுகிய கால இலக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சு நகர்த்தாம ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு அறிவு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச சமயத்துல மே 18 ஒரு இயக்கம் ஆரம்பிச்சது இல்லையா? அது அது இன்னைக்கும் செயல்பட்டு இருக்கு. ஆனா அது நோக்கம் என்ன? அது கடைசியில திராவிடத்துக்கு காவடி தூக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என் பார்வைக்கு, நான் என் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். சோ அந்த நிலைமை உருவானதுக்கு அப்புறம் அந்த அறிவுசார் தளத்துல ஒரு ஒரு தமிழ் தேசத்துக்கான வலுவான ஒரு கட்டமைப்பு எங்கேயுமே உருவாகல, இன்னைக்கு வரைக்கும் உருவாகல இல்லையா? அது ஒரு பெரிய இப்ப தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்கு. அது நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் முன்னாடியே இருந்த அமைப்பு இல்லையா? அது வந்து ரொம்ப நாளா செயல்பட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சி 2050 அப்புறம் தான் உருவாகுது. அது மக்கள் பெரிய மக்களுடைய பாப்புலரிஸ்ட் இது ஆகுது. அதனால ஒரு பெரிய இது கிடைக்குது. சொல்ல போனா நாம் தமிழர் தமிழ் தேசம் பேச ஆரம்பிச்சோம்னா தமிழ் தேசிய இயக்கத்தை பத்தி நிறைய ஒரு புரிதல் மக்களுக்கு ஓகே. ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்ப எப்படி திராவிட கழகம்னு ஒண்ணு இருக்கோ, அதுக்கு அது போல அந்த மைண்ட் செட்ல பாக்குறதுக்கான இது வந்துச்சு ஆக்சுவலி. ஆனா எனக்கு என்னன்னா, இன்னும் ஒரு வலுவான ஒரு இன்டலெக்சுவல் அமைப்பு தமிழ் தேசத்தை நோக்கி ஒரு வலுவான அமைப்பு அமையலையோ அப்படின்ற மாதிரி ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வலுவான அமைப்பு சொல்றேன். எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாம ஒரு அரசியல் ரீதியாவோ இல்ல வந்து ஒரு இயக்க ரீதியாவோ ஒரு மக்களை ரொம்ப ஒருங்கிணைச்சு மக்களை கைட் பண்ணி கொண்டு போற அளவுக்கான ஒரு வலுவான செயல் திட்டங்களை கொடுக்குற மாதிரியான ஒரு இது உருவாகலையோ அப்படின்றது என்னுடைய கேள்வி. எனக்கு என்ன பிரச்சனைனா வந்து, நம்ம முக்காவாசி இன்டலெக்சுவல்ஸ் எல்லாமே பார்த்தா திராவிடம் தான். சம்பவம் அவங்க வெளியே வரப்ப வேற மாதிரி இருக்கு. தமிழர்னு பேசுறாங்க, தமிழ்னு பேசுறாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தா பின்னாடி பார்த்தா திராவிடத்துடைய சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது போலதான் எல்லாருமே சொடை போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆனா தமிழ் தேசியம் இல்ல நான் தமிழ் தேசியம் நான் வந்து ஒரு அது வந்து தமிழ் தேசம் என்ன ஏன் பார்வையில தமிழ் தேசம்ன்றது வந்து தமிழ் மொழி, தமிழர் இந்த ரெண்டுத்தையும் நலனை பாதுகாக்கிறதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் செயல்படுறாங்கன்னா தமிழ் தேசியவாதியை நான் பாக்குறேன். அதை வந்து நீங்க அது வந்து திராவிடத்துக்கான ஒரு மாற்றாகவோ இல்ல வந்து ஆரியத்துக்கான மாற்றாகவும் நான் பார்க்கல. ஆக்சுவலி என்னுடைய புரிதல் தமிழ் தேசியன்றது வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாத தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்கும் தமிழர்களோட நலனை காப்பாற்றுறதுக்கும் எதை செயல்படுதோ அது எல்லாமே தமிழ் தேசியம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படிதான் நான் பாக்குறேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு என்னன்னா, அது ஒரு அமைப்பு உருவாகாதது ஒரு பெரிய வேக்கம் இருக்கதான் நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் வந்து இது மாதிரி நம்மள ஒரு ப்ராப்பரா கைட் பண்ணி இது பண்ணாம இப்ப நீங்க சமூக ஊடகம்லாம் பாக்குறீங்க, பெரிய தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளே, தமிழ் தேசம் சொல்லிக்கிறவங்களுக்குள்ளேயே பெரிய கான்ஃபிளிக்ட் நடக்குது. இன்னொன்னு சொல்றாங்க அவங்க அந்த ஒரு பொறுமையா விவாதிக்கணுன்ற மாதிரி கூட இல்ல. நீங்க ஏதாவது ஒரு கருத்தை போட்டீங்கன்னா உடனே வந்து அதை அவர் நாம் தமிழ் தம்பியா இருக்கிறாரு, அவர் கட்சி சொல்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு எவ்வளவு இறங்கி ஒரு மாற்று கட்சி எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு பேசுற நிலைமைலாம் இருக்குது. சோ இது வந்து இந்த ஒரு நல்ல ஒரு வலுவான அமைப்பு உருவாகாததுதான் இது ரீசனோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அதாவது தாண்டி உருவாக்கி இருக்கணும், அது நம்மளோட ஃபெயிலியர் சங்கர். ஏன்னா நம்ம முதல் தலைமுறை, அதாவது தமிழ் தேசிய உணர்வு, தமிழர் உணர்வு வந்து படிச்சுட்டு வெளில வந்த முதல் தலைமுறை நம்ம வந்து எதுக்காகவும் நம்மளை வந்து டைல்யூட் பண்ணிக்கணுங்கிறது, விலை போகணுங்கிற எந்த முகாந்திரமும் இல்லாமல் தன்னிறைவு பெற்ற ஒரு தலைமுறை. அது வந்து நிச்சயமா உலகமெங்கும் தேசிய விடுதலை போராட்டங்கள் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தவங்க இன்டெலெக்சுவல்ஸ் வந்து ஒரு அமைப்பு கட்டி அது வந்து ரெகுலேட் பண்ணிச்சு அங்கே இருக்கிற அரசியலை. ஓட்ட அரசியல் கட்சி அப்படிதான் இருக்கும், அதுல ஏற்றங்கள் இருக்கும், இறக்கங்கள் இருக்கும், தவறுகள் நடக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா இது வந்து இதோட பயணம் வந்து சீரா இருக்கும். பொதுவுடைமை இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களே, ரஷ்ய புரட்சி அதுக்கு முன்னாடி முதலாளிகளால் ஃபண்ட் செய்யப்பட்டு லெனின் வந்து இது அமைப்பை வந்து சுவிட்சர்லாந்துல இருந்துக்கிட்டு தான் கட்டினாரு. அது மாதிரி நீங்க நிறைய இப்போ இருக்கிற அமைப்புகள், இப்போ இருக்க பிகேகே முதற்கொண்டு தென் அமெரிக்க நாடுகள்ல இருக்குது, எல்லாமே வெளியில இருக்கவங்க பண்றது. இது ஒரு அமைப்பா மாறி இருக்கணும் இது. ஏன்னா அங்க இருக்க தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் நிறைய பின்னடைவுகள் சந்திக்கிறதும், நல்ல பெரும் தளபதிகள் அவரை வந்து ரெகுலேட் பண்ண அல்லது அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியான யாரும் இல்லாம போனதுனாலங்கிறது நம்ம வெளியில இருந்து நல்லா பாக்குறோம். இப்படி ஒரு அமைப்பா இருந்து அது அந்த அமைப்பு மேல மக்களுக்கும் தோழர்களுக்கும் அங்க இருக்கிற தம்பிகளுக்குமே ஒரு நம்பிக்கை, அவங்க நியூட்ரலா தான் இருக்காங்க. அவங்களோட சிந்தனை பார்வைக்கு பின்னாடி எதுவும் சுயநலம் இல்லை,
இவங்க வந்து இப்படி பேசுறதுக்கான காரணம் இவங்களுக்கு எடப்பாடியார் மேல ஒரு பற்று இருக்கு, அல்லது வேற யார் மேல திமுக மேல பற்று இருக்கு, அல்லது வேல்முருகன் மேல பற்று இருக்கு, திருமா மேல பற்று இருக்குங்கிற சந்தேகம் இல்லாத அளவுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ட்ரையல் அண்ட் டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்க்கப்பட்ட ஒரு அமைப்பா நேரம் ஆயிருக்கணும். அந்த வேக்கன் நீங்க சொன்ன மாதிரி இது நம்மளுக்கு இந்த வேகன்சி எப்போ உருவாச்சுன்னா மே 17 நம்ம இடத்த தான் திராவிடத்துக்குள்ளேருந்து வந்த ஒரு ப்ராக்சியா திருமுருகன் பயன்படுத்திட்டான் அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறமாச்சும் நம்ம உருவாக்கி இருக்கணும். உருவாக்காம அந்த தேக்க நிலை வந்து பெரிய இதை ரொம்ப ஹார்ஷாக சொல்ல போனால் இது ஒரு பெரிய துரோகம், நம்ம இனத்துக்கு செஞ்ச துரோகம். ஏன்னா அந்த இனத்துலேருந்து அந்த பின்புலத்துலேருந்து அதோட ரிசோர்ஸஸை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கோம். நம் கண்ணு முன்னாடி ஒரு இனம் வீழ்ந்திருக்கு. அந்த 2 லட்சம் பேர் மரணத்துக்கு இந்த அரசியல்வாதிகள் எப்படி அதை சரியாக எடுத்துகிட்டு போகாமல் துரோகம் செய்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கும் வரும். அதை நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கிறோங்கிறது நிறையா உண்மையிலே நம்ம நீங்க சொல்றப்போ வந்து நான் ஒரு கருத்தை வெளியிட ட்ரை பண்றேன். என்னன்னா நம்பன்றப்ப செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிருஷ்ணா. தன்னுடைய வாழ்நாள் சம்பாதிக்கிறது அதெல்லாம் தாண்டி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட போராட்டத்துக்கான மக்கள்கள் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா பேக்கப் பண்ணி ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான ஒரு எதுக்குமே ஒரு ஆக்சிஜன் வேணும் இல்லையா? சோ ஒரு பேக்கப் சப்போர்ட்டுக்கான ஒரு அடித்தளத்தை கொடுக்கறதுக்கான எந்த ஒரு இதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஆக்சுவலி எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திராவிட சப்போர்ட் பண்ணுது, பின்னாடி பேக்கப் பண்றாங்க. சோ அவங்களால செயல்பட முடியுது. சோ இப்ப நம்ம எந்த ஒரு செயல்பாட்டை பண்ணாலும் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப் இருக்கணும் இல்லையா? அந்த பேக்கப்பா தமிழ் தேசியத்துல நல்ல பணம் வச்சிருக்கவங்க யாருமே நம்ம பார்க்க முடியல, அடையாளம் பண்ண பார்க்க முடியல. ஒண்ணு அவங்க வந்து வெளிப்படையே தெரியல யாருன்னு சொல்லிட்டு, அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க வந்து அவங்க வியாபாரத்துலதான் ரொம்ப நோக்கமா இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விடயங்கள்லாம் பண்ணணும், ஒரு லாங் டேர்ம் விஷயம் எல்லாம் பண்ணணுன்ற மாதிரி யாருக்கு அந்த புரிதல் இருக்க மாதிரி தெரியல. சோ அது அந்த நான் பாக்குறேன். இல்ல தவறு சங்கர். அது எப்படின்னா இந்த பிரச்சனை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிச்சு. எல்லாம் அன்னன்னைக்கு காசு போட்டாதான் ஒரு கூட்டம் நடத்த முடியும், அன்னன்னைக்கு காசு போட்டாதான் சீமானை கூட்டிட்டு வர முடியும், சீமானுக்கு டிக்கெட் போடணும், கட்சியில் இருக்கவனே காசு போட்டு அந்த 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 தலைமுறைக்கு அழிஞ்சே போச்சு. கிட்டத்தட்ட எக்கனாமிக்கலா அவனால ஒண்ணும் பண்ண முடியாம நிறைய பேர் செத்தே போயிட்டான். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அவங்க ப்ரூவ் பண்ணி இது ஒரு தமிழர்களுக்கான கட்சின்னு ப்ரூவ் பண்ணோடனே இப்போ பணம் அந்த எக்கனாமிக்கல் பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சேனல் நடத்துகிற அளவுக்கு அவங்களால வளர முடியல. ஒரு பிரசாந்த் கிஷோரை கூட்டி வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்க ஒழிய ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு கட்சியாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள சுய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எதை வேணாலும் பண்ணிக்கிறதுக்கான கட்சியாக இருக்குது. அது மாதிரி ஒரு அமைப்பாக கட்டி இங்கே நம்மளுக்கு பெரிய ரிசோர்ஸஸ்லாம் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ்லாம் தேவையில்லை. ஒரு அமைப்பாக இயங்குறதுக்கான எல்லாமே இருக்குது, ஐடியாஸ் இருக்குது, கூட்டம் இருக்குது, மக்கள் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல சந்திக்கலாம், இணையத்தில் கலந்துக்கலாம், நிறைய கட்டுரைகள் எழுதலாம், வெளியிடலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பெருசாக அவ்வளோக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஃபண்ட் தேவையில்லை. இதை நம்ம பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இருக்கும். நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறோம். ஈகோ, போக்குவரத்து, நம்ம அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறோம். இது மார்க்ஸ் சொல்கிற மாதிரி, லெனின் சொல்கிற மாதிரி, இது ஒரு மாவை சொல்கிற மாதிரி இது ஒரு மாலை நேர பொழுதுபோக்கு மாதிரியான உள்ளுக்குள்ள அந்த அந்த மாதிரி தவறா இல்லாட்டியும் அப்படி ஒரு ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட இருக்கிறது காரணமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் முதல்ல இப்படி ஒன்று பண்ணணும், இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க பேசுங்கன்னு சொன்னோன்னே நான் இதை தான் நான் எய்மாக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரியான பேச்சு, இந்த மாதிரி நிறைய பேசணும், இதுக்கான தேடல் வரணும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய சூழல் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு கேப் விட்டுட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும்னது கூட அந்த தூண்டுதலாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவர் சேரனையா இங்கே ஒரு அமைப்பு கட்டுறாரு, தமிழ் தேசிய ஏற்கனவே இருக்கிற அது திராவிடம் ஃபுல்லாக சூழ்ந்திருக்கிற அந்த பழைய அமைப்புக்கு போட்டியாவோ அல்லது அதுக்கு இணையாவோ ஒரு அமைப்பு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆமா, அந்த அந்த நான்டஸ், அது எப்படி அப்ரிவேஷன்? நான்டஸா? நாட்னா. ஆமா, பெட்னா மாதிரி நாட்னான்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அது கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களும் அதை ஒரு இன்க்ளூசிவாக எல்லார்ட்டையும் பேசி வச்சு அதை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும். அதனால இந்த வேக்கம் நிச்சயமாக இருக்குது. இந்த வேக்கம் வந்து நம்ம பேசணும் பார்த்தீங்களா பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த வேக்கமும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை ரெகுலேட் பண்ணியிருக்கலாம். அவருக்குமே இவங்க யாரோ உதிரியை திறந்தனா, அண்ணா நீங்கள் இந்த வழியாக போங்க, அண்ணா நீங்கள் இந்த சட்டை போடுங்கன்ட்டு தொந்தரவு பண்ணுறாங்கன்னு அவரும் நினைக்க மாட்டார். இது ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா 2 விஷயம் நான் ஒரு மிஸ் பண்ண விஷயங்களை நான் ஆட் பண்ணிடுறேன். இதில் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அது தேசிய விடுதலை உலகத்தில் எங்கேயுமே வென்றதில்லை. அதுக்கான ஒரு கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட்டை மட்டும்தான் கிரியேட் பண்ணோம். அது சில நேரம் பிற்போக்கு கட்சியாகவும் மாறிடுங்கிறதுக்கு அக்காலிகள், பஞ்சாப்ல அக்காலிதள் நம்மள மாதிரியே சொந்த மண்ணிலே பெரிய இன அழிப்பை சந்திச்சாங்க. நம்மளுக்கு அப்புறம்
பீரங்கி போய் அடிச்சது ஆர்மிக்குள்ளே சுட்டாங்க சீக்கியர். ஏன்னா அவன் எல்லாம் ரெபல் ஆயிடுவான்னு சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் பேசாம இருக்கணும், அதெல்லாம் பேச ஆரம்பிக்கணும். நம்ம அந்த லெவலுக்கே போகாம இன்னும் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அங்கே ஆரம்பிச்சப்பட்ட அக்காலி கட்சி வந்து ஒரு பிற்போக்குவாத கட்சியாகவும், அங்கேருந்து ஒரு தேசிய இன விடுதலை ஆரம்பிக்காம எந்த தேசிய இன விடுதலை பேசுகிற அமைப்பு வந்தாலும் அக்காலிகளுக்கு நேர் எதிரான அமைப்பாக தான் அங்கே வருது. அப்போ வந்து அக்காலிகள் வந்து ஒரு பிற்போக்கு சக்தி ஆயிட்டாங்க. அதே மாதிரி தேசிய மாநாட்டு கட்சியும் சரி, அந்த ரூபையாவோட கட்சி, இன்னொரு கட்சி போட்டி கட்சி இருக்கு காஷ்மீர்ல இருக்க அமைப்புகளும் சரி, இது எல்லாமே அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா ஒரு அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷனா வந்து ஹுரியத் வந்து நிறைய ரெகுலேட் பண்ணிச்சு. பஞ்சாப்லையும் கூட நிறைய அமைப்புகள், வடகிழக்குல நிறைய இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல் அமைப்புகள். நான் ஜெனிவாவில் இருக்கையில் வடகிழக்குல இருந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. வடகிழக்குல இருந்து அரசியல் கட்சிகளோட அமைப்புகள் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ணி நிறைய வேலை பார்த்தாங்க. நம்மளுக்கு ஈழம்ங்கிறது ஒரு 2வது தாயகமாக இருந்துச்சு சுவிட்சர்லாந்து. அதுக்கு இணையா மாசு இல்லை, பட் ரொம்ப கட்டமைக்கப்பட்ட அமைப்பாக வடகிழக்கு அரசியல் அங்கே வந்து மாணவர்கள் நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நம்ம நிச்சயமா ஒரு அரசியலை அந்த அமைப்பை சீக்கிரம் ரொம்ப தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நொடியும் அது நம்மளோட பலவீனம், நம்மளோட வீழ்ச்சியாக இருக்க போது அதுக்கான வேலையை சீக்கிரம் பார்க்கணும். அது நீங்களும் அவங்கள மாதிரியான ஆட்கள் அதுக்கான முயற்சியில் முன்னெடுக்கணும் சங்கர். அது நிச்சயமா, ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம குறையும் சொல்ல முடியாது அங்கே இருக்கிற தம்பிகளை. ஏன்னா அந்த ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள மாட்டி இருக்கிறதுனால அது இந்த கேமன்ஸ் வியூன்னு நாங்கள் நியூரோ சயின்ஸில் சொல்லுவோம். ஒரு கேவுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டான்னா அதுக்குள்ளே விழுகிற நிழல் அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் உலகமாகவே தெரியும். பட் நாம வந்து ஒரு குளோபல் ஒரு ஈகிள்ஸ் வியூ நமக்கு இருக்குது. நம்ம வெளியில் உலக அரசியலை பார்க்குறோம், உலக லிட்ரேச்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், இது மாதிரியான நிகழ்வுகளை பார்க்குறோம், அதை நம்மளோட பொருத்தி பார்க்குறோம். 2வது நம்மளுக்கு பொருளாதார தேவைகள் இல்லாதனால நம்ம காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய ஈஸியாக வேலை போக மாட்டோம். அப்படிங்கிறப்ப நம்ம பார்வை அவங்களோட மாறுபட்டு நம்ம நிறையா ரெகுலேட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்குறதுங்கிறதுனால நிச்சயமாக அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்க சிந்திக்கணும், நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு அமைப்பு சீக்கிரமாக ஒரு அமைப்பு இன்டெலெக்சுவல் அமைப்பு, ஒரு ப்ராட் பேஸ்டு அமைப்பு உருவாகணும் சங்கர். கண்டிப்பா கிருஷ்ணா. இன்னும் ஒரே கடைசி கேள்வி. இப்ப இந்திய அரசியல், இப்ப இந்திய தேசியம் இருக்குல்ல, அங்க வந்து இப்ப தமிழ் தேசியன்றது எப்படி பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இந்திய அரசியல் பேசுறதையோ தமிழ் தேச அரசியலையோ எப்படி பார்க்குது? நம்ம டோட்டல் ஃபெயிலியர், ஜீரோ. எனக்கு ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு இருக்குது, அதில் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அகாடமிக்காக நான் அங்கே இருந்து படித்தேன், அங்கே இன்னும் தொடர்புகள் இருக்குது, அங்கே இருக்கிற அரசியல் தெரியும். தமிழ் தேசியம்ங்கிறது அங்கே போய் நம்ம அந்த விஷயங்கள், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில குழப்பங்களை தாண்டி இப்போ பிரதான இது வந்து சீமானுக்கு அகைன்ஸ்டாவோ நாம் தமிழர் கட்சிக்கு அகைன்ஸ்டாவோ நம்மளே பார்ட் ஆஃப் அந்த சிஸ்டம் தான். நம்மளே நாம் தமிழர் கட்சி தான், நம்மளே சீமானோட தம்பி தான். அந்த வகையில் நான் சொல்கிறேன், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி இது டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா இது அடுத்த 25 ஆண்டு காலத்துக்கு இது ஒரு கான்ட்ரவர்சியலாக கூட போகும் என்னோட பதில். 30 வருஷத்துக்கு வந்து தேசிய இன விடுதலைங்கிறது ஒரு அட்டானமஸும் ஒரு சாவர்னிட்டியும் தான் தவிர ஒரு நாடாக போய் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்களான்னா நம்ம அவ்வளோக்கு மெச்சூர் ஆகலை. ஒரே நாளில் சர்வதேசம் வந்து விழுங்கிரும், அல்லது இந்த ஈஸ்ட் யூரோப்பாவில் நடக்கிற மாதிரி அது ஒரு பேட்டில் ஃபீல்டு ஆக்கிடுவாங்க. நம்மளை சைனாவுக்கும் வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ்க்குமான பேட்டில் ஃபீல்டு ஆகி ஒன்றுமே பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அதில் போய் மாட்டக்கூடாது. ஆனால் நமக்கு இருக்கிற தேவைகள் வந்து பீகாரில் இருக்குது, யூபியில் இருக்குது, எல்லா வட மாநிலங்கள் எல்லாமே தேசிய இனங்கள்ங்கிறப்போ அங்கே நம்ம ஒரு டிஸ்கோர்ஸ் அவங்க கூட ஒரு உரையாடலே இன்னும் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணல, நம்ம வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு ஓட்டரசியலுக்கு நம்மளை மோனோபலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை விளம்பரப்படுத்துறதுக்காக இன்னைக்கு வந்து பஞ்சாப் போயிட்டு வந்தோம், அங்கே தலைவர்களை சந்தித்தோம், இன்னைக்கு போய் இங்கே கல்யாண சுந்தரம் வந்து நாம் தமிழரை ரெப்ரசன்ட் பண்ணி வடகிழக்கில் பேசினாரு, இப்படி தான் பயன்படுத்துகிறோம். இது வந்து ரொட்டீன் ஆகலை. அவங்களோட நிகழ்வு வருஷம் இப்போ மே 18க்கு நம்ம கூட்டிகிட்டு வர்ற மாதிரி நம்மளே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுக்கான இங்கே ஒரு நிகழ்வை நடத்துறது, அந்த மாதிரியான உரையாடலே நடத்தலை. அந்த மாதிரியான இடங்களில் வந்து இந்தியாவோட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் தமிழ் தேசிய கட்சிகள் போகுது அப்படிங்கிற மாதிரியான புரிதல். இது ஏன்னா இந்த உரையாடல் நடக்கலாட்டி நம்ம இது வந்து ஒரு இனவாத கட்சின்னு தான் பிம்பப்படுத்துவாங்க. இப்போ நம்ம வட்டால் நாகராஜை எப்படி பிம்பப்படுத்துகிறோமோ அது மாதிரி தான் அங்கே பிம்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் தீவிரமாக பிம்பப்படுத்தலை, நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டா அதை அப்படி பிம்பப்படுத்துவாங்க. நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். யாரோ எம்என்எஸ் பால் தாக்கரே மாப்பிள்ள ஒரு கட்சி வச்சிருக்கோம், அங்கே போய் அடிப்பான் உடப்பான் மராட்டியில் எழுதுறாருன்னு எப்படி சென்ட்ரலில் இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆகும்,
இது இதுக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இன்னும் வரல. வர்றப்ப கூட நம்மளை ஒரு இனவாத கட்சியாக அடையாளப்படுத்தி நம்ம தடை செய்யப்படுறப்போவோ அல்ல நம்மளை பெரிய அளவில் வன்முறையாக நம்மளை வீழ்த்தப்படுறப்போவோ வெளியில் மற்ற தேசிய இனங்கள்லேருந்து நம்மளுக்காக குரல் எழுப்பாத ஒரு நெரட்டிவை செட் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதுக்கான முயற்சி எடுக்காமல் இருக்கிறது வந்து பெரிய தவறு. அது வந்து அதெல்லாம் விமர்சனப்படுத்து, இதுதான் நம்ம விமர்சனப்படுத்தணும். ஆனால் வேறு வேறு சிக்கலில் ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண, ஏன் அவர் ஸ்டாலின் வீட்டுக்கு போனேன், ஏன் எடப்பாடி எடுத்துட்டீங்கன்னு அந்த மாதிரியான பேச்சுக்குள்ளேயே நாமளுமே ஒரு சின்ன சின்ன இந்த ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது, சின்ன சோட்டம் சகரமே சோட்டம் பார்த்தோம் ஹோத்தே ரத்தான்னுவாங்க. சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன மக்கள் சின்ன சின்ன விஷயங்களை தான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலுக்குள்ளே நம்ம சுருக்கிக்கிட்டோம். அது பெரிய பெரிய பின்னடைவு. அதாவது நம்ம அப்பா தாத்தாக்களுக்கு இல்லாத வாய்ப்பும் அரசியலும் கல்வியும் பொருளாதாரம் நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கும் இங்கே இருக்கிற ஆட்கள் இருக்குது. நம்ம அந்த லெவலுக்கு நம்ம இந்த அரசியல் எடுத்துகிட்டு போகாமல் இப்படி இருக்குங்கிறது வந்து நிறையா நம்ம எப்படி நாம் தமிழர் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும், சீமான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணுங்கிறோமோ அது மாதிரி நாமளும் நிறையா இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டிய சூழல் இருக்குது சங்கர். அதுக்கான தளத்தை நம்ம உருவாக்கிக்கிறதுனால நம்மளே ஒரு சுருக்கிக்கிட்டு ஒரு சின்ன பேட்டில் ஃபீல்டில் விளையாடிட்டு இருக்கோம்னு தான் தோணுது சங்கர். நிச்சயமா நம்மளை தாண்டி நம்மளுக்கு வெளியில் நம்ம அரசியல் போகவே இல்லை. அது ஒரு பெரிய எல்லா கலெக்டிவ் ஃபெயிலியர், நம்ம எல்லாருமே செஞ்ச ஃபெயிலியர் அது.